ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி டு ஆல். உங்கள் வீட்டிலலாம் விநாயகர் சதுர்த்தி எப்படி போணுச்சுன்னு சொல்லுங்கள். நம்ம வீட்டில் இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, என் பேஷண்ட்டோட அந்த அக்கா பேர் சாந்தி. அவங்க இங்கே பக்கத்தில் பெரம்பலூர் பக்கத்தில் அயிலூருங்கிற கிராமத்தில் இருக்காங்க. அவங்க பொண்ணுக்கு கல்யாணம் சிறுவாச்சூர் மதுரை காளியம்மன் கோவில் மண்டபத்தில். ஸோ கல்யாணம் போய் அட்டன் பண்ணிவிட்டு அடுத்து 2 கேஸையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வீட்டுக்கு வந்தோம். வீட்டுக்கு வந்த உடனே பார்த்திங்கன்னா, காலைல நம்ம என்னென்ன வச்சுட்டு போனோம், எப்படி வச்சுட்டு போனோமோ அது எல்லாம் அப்படியே தான் இருந்துச்சு. வந்து ஃபஸ்ட்டு வீட்டை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு தடவை தொடச்சி விட்டு சாமி கும்பிட போகணுமேன்ட்டு அதுக்கப்புறம் கொழுக்கட்டைக்கும் கொண்டக்கடலைக்கும் ரெடி பண்ணேன். காலையிலே கொண்டக்கடலை ஊற வச்சுட்டு போயாச்சு. கொண்டக்கடலை ஒரு சைடு வச்சு குக்கர் விசில் வந்த உடனே பூரணத்துக்கு ரெடி பண்ணியாச்சு. அதுக்கு முன்னாடியே மாவு பிசைஞ்சு வச்சிட்டேன். தண்ணி விட்டு நல்ல ஒரு பதமாக கொழுக்கட்டைக்கு என்ன பதம் தேவையோ அந்தளவுக்கு மாவு பிசைஞ்சு வச்சிட்டேன். எள் போடணும் தான் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எள் வறுத்து அதோட தேங்காய் துருவல் ப்ளஸ் லைட்டாக பொட்டுக்கடலை, எள்ளோடவே ஒரு 4-5 ஏலக்காய் போட்டுக்குவோம். அது நல்லா மிக்சியில் போட்டு அரைக்கிறப்ப நல்லா பவுடர் ஆயிரும். அதனால் அது இது எல்லாம் சேர்த்து வறுத்தாச்சு. வறுத்து சைடில் வறுத்துட்டுருக்கப்போ இந்த சைடு குக்கர் விசில் வந்து அந்த ஏர் ரிலீஃப் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு எங்களுக்கு சாப்பிட்றதுக்கு மட்டும் எடுத்துக்கிட்டு, சாமி கும்பிட எப்பயுமே தாளிக்காமல் தான் வைக்கணுமா எங்கள் அம்மா சொல்லுவாங்க. உங்கள் சைடு எப்படி? நீங்கள் யார் வீடியோ பார்க்குறீங்களோ உங்கள் கருத்தை கொஞ்சம் ஃபில்லப் பண்ணுங்கள். எள்ளை வறுத்து முடித்த உடனே எடுத்து ஒரு பாக்ஸில் மாற்றியாச்சு. ஹஸ்பண்டை கொஞ்சம் தேங்காய் எடுத்து கொடுங்கன்னா ஒவ்வொரு சில்லு தேங்காவாக போட்டு மிக்சியில் தராரு. மிக்சி என்னத்துக்காகிறது, மிக்சி ஜார் என்னத்துக்காகிறது, இவைகள்கிட்ட வேலை சொல்கிறதுக்கு நம்மளே நம்ம வேலையை செஞ்சிடலான்னு சொல்லி திரும்ப அவர் வெட்டினது எல்லாத்தையும் எடுத்து நான் போட்டு நறுக்கிட்டுருந்தேன். நறுக்கி எடுத்து வச்சுட்டு மண்டை வெல்லம் கொஞ்சம் இருந்துச்சு, அதை இடித்து போட்டு மண்டை வெல்லம், தேங்காய் பூ, எள், லைட்டாக பொட்டுக்கடலை இதை மட்டும் மிக்சியில் போட்டு ஒரு சுற்று விட்டாச்சு. சுற்று விட்டு எடுத்துகிட்டு இந்த சின்னவனை போய் எப்பயும் காலைல குளிப்பாட்டிட்டு போனாலும் அழுக்காயிட்டு வந்துடும். குளிச்சுட்டு வாடான்னு சொன்ன கொடுமைக்கு பாத்ரூம்லேயே நிற்கிது 1 மணி நேரமாக. என்னன்னு கேட்டாக்கா, தலையில் ஷாம்பு போட்டேன், சோப்பு போட்டேன், ஆனால் போகலை அப்படிங்குது. சரி வா நானே குளிப்பாட்டி விடுன்னு குளிப்பாட்டி விட்டு சாருக்கு எப்படி ஒரு கெட்டப்பை போட்டுவிட்டு, இந்த கெட்டப்பில் சார் எப்படி இருக்கான்னு சொல்லுங்கள். கெட்டப்பை போட்டுவிட்டு திரும்ப நான் வந்தாச்சு. குளிச்சுட்டு 3 பேர் திரும்ப போய் குளிச்சாச்சு. இவனை குளிப்பாட்ட போனால் நான் நனைஞ்சிருவேன். அதனாலே நான் இவனை குளிப்பாட்டிட்டு நானும் 2 செம்பு தண்ணி ஊற்றிட்டு மறுபடியும் ஒரு குளியல். என்ன குடும்பம் இதுன்னு தான் தெரியல, பார்த்துக்கோங்க. குளிச்சுட்டு வந்து திரும்ப வெங்காயம் பச்சை மிளகாலாம் நறுக்கி சுண்டலை தாளித்து விட்டுட்டு பூரணம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அட கடவுளே, இந்த சின்ன பிள்ளைங்கள வச்சுட்டு இந்த கொழுக்கட்டை செய்யலாமா? ஏன் பெரியவன் ஒன்றும் அடம் பண்ண மாட்டான். ஆனால் அந்த சின்னது 2வது பிறந்திருக்கு பாருங்கள், அது அடத்தோட மொத்த உருவம்னு கூட சொல்லலாம். நான் எதுவும் பாவம் பண்ணனான்னு கூட இன்றைக்கி யோசிச்சுட்டேன். அந்தளவுக்கு வச்சு செஞ்சுட்டான். கொழுக்கட்டை பிடிக்கிறப்ப இதை தூக்கி அங்கே வைக்க, அதை தூக்கி அங்கே வைக்க, இவனை டென்ஷன் ஆக்கி என்னையை டென்ஷன் ஆக்கி ஒரு வழியாக ஏன்டா இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி வந்ததுங்கிற மாதிரி கூட மைண்ட் செட் ஆகிடுச்சு. எல்லாம் முடித்து எடுத்து வச்சு சாமியை கும்பிடு. இங்கே பெரியவன் ரெடி பண்ணிட்டு தான் சாமி கும்பிட. அவங்க அப்பா நான் தேங்காய் உடைக்கிறதுக்கு ரெடி பண்ணுறேன், நீ எடுத்து வைனார். அதுக்குள்ளே எங்கடா நம்ம கொழுக்கட்டை எடுக்கிறதுக்கு இடுக்கியே காணான்னு தேடினா, முந்தா நாள் அதை வச்சு தான் பஸ் ஓட்டிகிட்டு இருந்துச்சு. நான் 2வதாக பெற்றது இடுக்கியே தேடினா வேலைக்கு ஆகுன்னு பைப்பை திறந்துவிட்டு, டைம் ஆகுது, 6 ஆகுது, அம்மா வீட்டுக்கு கொடுத்து விடணும் கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு பைப்பை திறந்துவிட்டு கை வளட்ட அந்த கொழுக்கட்டையை எடுத்து வச்சாச்சு. எங்களுக்கு அச்சில் செய்கிறத விட வாழை இலையில் செய்கிறது தான் ரொம்ப பிடிக்கும். வாழை இலையில் தான் செஞ்சிருந்தேன். கையை நினச்சி கையை பாருங்கள் எப்படி ஆயிடுச்சுன்னு. இன்னமும் ஆனால் அந்த இடுக்கி கிடைக்கல. அதுதான் மெயின் பாயிண்ட். இதுக்கப்புறம் நான் வேறு ஏதாவது தேடினேன்னா அந்த இடுக்கி கிடைக்கும். ஆல்ரெடி நேற்று சப்பாத்தி தேய்க்கிற உருளை காணோம், இன்றைக்கி இடுக்கியை காணோம். கடைசியாக எல்லா கொழுக்கட்டையாக வச்சுங்க, நான் செஞ்சதை அவிக்கலன்னு புணங்கிட்டு படுத்துட்டான். சரி விடு, ஏன் உனக்கு அந்த குறைன்னு சொல்லிவிட்டு திரும்ப இட்லி கொப்பரையை வச்சு அவன் செஞ்சாச்சு. அந்த உருண்டை மோதகம் எல்லாத்தையும் வச்சு அவிச்சு எடுத்து விநாயகருக்கு ஒரு பெரிய கும்பிடா போட்டேன். இந்த பெருசாகிற வரைக்கும் நான் கும்பிடாமல் இருந்துட்டா பரவாயில்லையேன்னு. சரி இருந்தாலும் பரவாயில்ல, நமக்கு விநாயகர் சதுர்த்தி போயிடுச்சு, இந்த வயசில் தானே இடம் பண்ணுவான்னு நினச்சிக்கிட்டு விட்டாச்சு. ஒரு வழியாக சாமி கும்பிட்டாச்சு. அம்மா வீட்டுக்கு பேக் பண்ணியாச்சு. அவங்க 3 பேரும் கிளம்பியாச்சு. இந்த விநாயகரை என் பையன் வரைஞ்சான். மொபைலில் ஜஸ்ட் அந்த ஆர்ட்டை பார்த்து வரைஞ்சான். எப்படி இருக்குதுன்னு நீங்கள் எல்லாருமே சொல்லுங்கள். கடைசியாக என் பெரியவன் தான், நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு செஞ்சதை டேஸ்ட்டு பார்க்காம நம்ம போகலாமாம்மா அப்படின்னா அவங்க நைனா சுண்டல் சாப்பிட்டுட்டு இருந்தார். அவருக்கு 1 ரூபாய், எனக்கு 1 ரூபாய், அவன் தம்பிக்கு 1 ரூபாய் ஊட்டி விட்டான். கடைசியாக அந்த அறந்தவாளே இவனுக்கு ஊட்டி விட்டுருச்சு. இன்றைக்கி எங்களுக்கு விநாயகர் சதுர்த்தி இப்படி தான் போணுச்சு. உங்களுக்கெல்லாம் எப்படி போணுச்சுன்னு கமெண்ட்